ஸோ இந்த பிரிட்ஜோட முடிஞ்சிடும் சார் சிஎம்டி லிமிட். ஆமாம், இதுக்கப்புறம் டிடிசிபி. ரைட் சைடில் இருக்கிறது சவிதா யூனிவர்சிட்டி, உள்ளே ஹாஸ்பிட்டல் எல்லாமே அது இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் அந்த மேலூர் வளர்ப்புறம் உள்ளே போகிறது சார். ஆமாம், அப்புறம் அது காமிச்சு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்து திருப்பி பே பண்ணலாம். லெஃப்ட் சைடில் சந்திரபாக்கம் ஏரி, தண்ணிக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. தண்ணி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபார்ம் லேண்ட் மாதிரி தான் வச்சோம். பெரிய பிளாட் எல்லாமே 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி தான் இருக்குது. ஆமாம், டிடிசிபியில் போட்டு வச்சது. எல்லாம் செலிபிரிட்டிஸ் தான் அதிகம். ஊர்வசி எல்லாமே ரீசேல் தான். எல்லாமே ரீசேல் தான். ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ வித்துட்டு வேற ஒரு இடத்துல வாங்கணும்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைப். அது 1800 2500 வரையும் ரோடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதில் எல்லாமே 40 அடி ரோடு அதிகம் இருக்கும். சார் 40 அடி 30 அடி வரும். இந்த ரைட் அப்படி நம்ம வளர்ப்புறம் ரோடு. அதெல்லாம் ஊர்வசி சினிமா ஆர்டிஸ்ட், ஊர்வசி சினிமா டேரக்டர்ஸ்லாம் நல்லா அதிகமாக சினிமா ஆர்டிஸ்ட் அதிகம். சீரியல் ஆர்டிஸ்ட்லாம். ஆமாம், அதில் வாங்கினது எல்லாமே அவங்க சினிமா ஆர்டிஸ்ட் அதிகம். அது பார்ட்னர் இன்னொரு இருந்தார், அவர் தவிர்க்கிறதுனால மெயின்டைன் பண்ணல. நாங்கள் தீராஜேந்திர இவர் விஜய் ப்ராப்பர்ட்டி பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு. அது அப்போ வாங்கினது அவங்க அப்பா வாங்கினாங்க. இது எம்பையர் எமிரேட், அந்த பியர் ஃபேக்ட்ரி, வைன் ஃபேக்ட்ரி. இல்லை வைன் ஃபேக்ட்ரி அப்படி தான் இருக்குது. அது அடுத்தது ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரி வரும். போட்டோ இப்போ பிஸ்கெட் ஃபேக்ட்ரி. நேராக போனால் வளர்ப்புறம், இது அந்த பார்லி. நேராக போனால் அந்த கேஜி வளர்ப்புறம் அந்த ரோடு வரும். நம்ம ரைட்டில் போயிடுவோம். இது ரைட்டில் ஃபுல்லாக வேர் ஹவுஸுங்க தான் அதிகம். இது உள்ளேயும் கேசர் ஹேண்டு இவங்கெல்லாம் போட்டுருக்காங்க. இது நேரம் அந்த வளர்ப்புறம் அப்புறமா உங்களுக்கு ரைட் சைடில் அந்த பேரம் பார்க்கமா, அதில் போய் முட்டும் இந்த ரோடு. இது வழியாக அப்போலோ காலேஜில் போகும். எல்லாம் இங்கே இருக்கிறவங்களே வாங்கிக்குவாங்க. இங்கே இருக்கிற வேர் ஹவுஸில் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் வேர் ஹவுஸ் தான் அதிகம். ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அந்த ஸ்ரீபெரும்புதூர் வரும். அதோட சப்பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லாம் சுத்தோட்டாக இங்கே தான் வச்சுருப்பாங்க. டிவிஎஸ்ஸே 4-5 கம்பெனி. இது இண்டோ ஸ்பேஸு. இது மேலூர் வில்லேஜில் வரது. ஆமாம், பஸ் வந்து பஸ் 1-2 வருது. உள்ளுக்கா போவோம், அந்த பெரும்பாக்கம் அந்த ரூட்டுக்கு போகும். வளர்ப்புறம் அடுத்தது ஒரு வருஷம் இல்லைங்களா, அந்த ரூட். மினி பஸ் அதிகமாக வரும். மினி பஸ் பூந்தமல்லியில் வந்து மினி பஸ் அதிகம் வரும். இங்கே வீடு கட்டலாம் இருக்கோம். கட்டலாம். நமக்கு முன்னாடியே இதெல்லாம் கட்டியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கெஸ்ட் ஹவுஸ் அது அதுலேயே இருக்குது. நம்ம கேட்ட கம்பெனி நமக்கு பார்ட்னர்ஷிப் போட சொல்ல உள்ள நம்ம ரோடு கொடுத்து பின்னாடி கலெக்டர் ஒருத்தர் வாங்க லேண்டு, அவருக்கு ரோடு கொடுத்துருக்கோம். அது அவர் சொல்லி தான் நமக்கு நிறையா சினிமா ஆர்டிஸ்ட் வந்தது. ஆமாம், இங்கே மஞ்சள் இது தாண்டி போனால் கேசர் லேண்ட் வரும், எம்எஸ் ஃபவுண்டேஷன் வரும். இந்த ரைட் சைடில் காம்பவுண்ட் போட்டுருக்காங்க பாருங்க, அது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான விழா கம்யூனிட்டி. இந்த காம்பவுண்ட் உள்ள வந்து விழா டைப்பில் இருக்கும் வீடுலாம். லே அவுட் போட சொல்ல நாங்கள் போட்டது ரோடு காசு பண்ணி இந்த ரோடு. அப்புறம் இவங்க இந்த பின்னாடி சென்னை ஏரியா லிங்க் இருக்குல்ல, அதனால மண் எடுக்கிறதுக்கு இந்த ரோடு யூஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம், யூஸ் பண்ணி ரோடு நல்லா இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு வேற ஒன்று வாடகைக்கு கொடுத்துருந்தோம் ஃபுல்லாக. அந்த இடத்துல ஃபுல்லாக இல்லை, பார்க் ஏரியா இருக்கும்ல, அந்த ஸ்பேஸில் மட்டும் வேற சும்மா தான் இருக்குது. வேற சும்மா கொடுத்துருந்தோம். அப்புறம் இப்போ பரந்தூருக்கு ஏர்போர்ட் வருதுன்னு தெரிஞ்சாங்கன்னா அங்கே போயிட்டாங்க. அது அப்போலோ காலேஜ். இது விஜய் இடம். ஆமாம், இது அப்படியே வரும். பேக் சைடு ஃபுல்லாக வரும். அப்படியே மாங்கலாம். ஆமாம், அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம், இது கலெக்டர் இடம். ஆமாம், நம்ம லேஅவுட்டு பின்னாடியே கலெக்டர் இடம். அதுக்கு நம்ம இடம் இது நம்ம இடம். ஃபுல்லாகவே அந்த நம்ம 40 ஏக்கர். ஆமாம், உள்ள நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே வேர் ஹவுஸ் இவ்வளோ தான். வேர் ஹவுஸ் எடுத்து அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக 40 அடி ரோடு. நேராக அப்படியே 40 அடி ரோட்லையும் இங்கே வந்து ஹாஸ்டல் மாதிரி கட்டி வாடகை விடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இந்த வேர் ஹவுஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் தங்கத்து இடம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முன்னே எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் தவிர்த்த பிறகு பார்த்து காலம் சரி அப்படியே விட்டுட்டோம்.
ஓகே சார். எல்லாத்துக்குமே ஃபென்சிங் போட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் ஃபென்சிங் போட்டுருக்கோம். திரும்ப அந்த எண்டில் பழம் வச்சிருக்கோம். ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். டிடிசிபி அப்ரூவல் இருந்தால் லோன் போட்டு ஈஸியாக இருக்கிறதுனால டிடிசிபி அப்ரூவலாக வாங்கணும். அப்போ உள்ள வரையும் போகும். நல்லா இருக்கும்.